ஓகே, நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, டெஸ்ட் ஆஃப் சை ஸ்கொயர். சரிங்களா? டெஸ்ட் ஆஃப் அப்ளிகேஷனா சை ஸ்கொயர் பார்க்க போறோம். அதில் நிறைய டெஸ்ட் இருக்கு. பட் நமக்கு தேவையானது ஒரு 2 டெஸ்ட் 3 டெஸ்ட் தான் நம்ம இதில் பார்க்க போறோம். ஸோ அதை மட்டும் பார்க்கலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் டெஸ்ட் என்னன்னா, ஹைப்போதெட்டிக்கல் வேல்யூ ஆஃப் த பாப்புலேஷன். அதாவது பாப்புலேஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க. அதான் வருதா இல்லையான்னு செக் பண்றது. சரிங்களா? அது ஃபர்ஸ்ட் டெஸ்ட். செகண்ட் வந்து டு டெஸ்ட் த குட்னஸ் ஆஃப் இட். சரிங்களா? குட்னஸ் ஆஃப் இட்னா நம்ம கண்டுபிடிச்ச டேட்டா வந்து கரெக்டாக ஃபிட் ஆயிருக்கா. அதாவது இது நம்ம எப்படி பண்ணோம்னா, எக்ஸ்பெக்டட் ஃப்ரீக்வன்சி அப்சர்வ்டு ஃப்ரீக்வன்சி 2 கால்குலேட் பண்ணி ரெண்டும் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுவோம். சரிங்களா? அதுக்கு அடுத்தது வந்து டு டெஸ்ட் த இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் அட்ரிபியூட்ஸ். அட்ரிபியூட்ஸ்னா ஏதோ ஒரு கேரக்டரிஸ்டிக் மாதிரி. சரிங்களா? இப்போ ஒரு 2 கேரக்டரிஸ்டிக் எடுத்துட்டு அது 2 இண்டிபெண்டா அப்படின்ற மாதிரி செக் பண்ற மாதிரி இருக்கும். சரிங்களா? அதுக்கடுத்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, டு டெஸ்ட் த ஹோமோஜினிட்டி ஆஃப் இண்டிபெண்டன்ட் எஸ்டிமேட்ஸ் ஆஃப் த பாப்புலேஷன் வேரியன்ஸ். அதாவது தனித்தனியா 2 பாப்புலேஷன் வேரியன்ஸ் பார்த்து அது 2 ஒரே மாதிரி இருக்கா இல்லையா அப்படின்ற மாதிரி பாக்குறது. சரிங்களா? இண்டிபெண்டன்ட் எஸ்டிமேட், அதாவது பாப்புலேஷனை வந்து 2 விதமான இண்டிபெண்டன்ட் எஸ்டிமேட்டை வச்சு இப்ப நம்மளால கண்டுபிடிக்க முடியுதா அப்படின்ற மாதிரி. அடுத்து ஈக்குவாலிட்டி ஆஃப் செவரல் பாப்புலேஷன் ப்ரொப்போர்ஷன். வேற வேற பாப்புலேஷன் ப்ரொப்போர்ஷன் எடுத்து அதோட ஈக்குவாலிட்டியை செக் பண்றது. அடுத்து டு கம்பைன் வேரியஸ் ப்ராபபிலிட்டிஸ் அப்டைன்டு ஃப்ரம் இண்டிபெண்டன்ட் எக்ஸ்பெரிமெண்ட் டு கிவ் அ சிங்கிள் டெஸ்ட் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ். அதாவது நிறைய வேற வேற டெஸ்ட் எடுத்துட்டு அதை வச்சு ஒரு சிங்கிள் டெஸ்ட்டுக்கு வந்து நம்ம வந்து வேல்யூ அதை பத்தி பேசுறது. சரிங்களா? அது அடுத்து டு டெஸ்ட் த ஹோமோஜினிட்டி ஆஃப் இண்டிபெண்டன்ட் எஸ்டிமேட் ஆஃப் த பாப்புலேஷன் கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட். இங்க எப்படி வந்து பாப்புலேஷனை வந்து நம்ம செக் பண்றதுக்கு வந்து ஹோமோஜினிட்டி செக் பண்றதுக்கு வந்து பாக்குறோமோ, அதே மாதிரி இங்க பாப்புலேஷனோட கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் செக் பண்றதுக்கு ஒரு டெஸ்ட். ஸோ இதெல்லாம் தான் இதுல நமக்கு வந்து 3 மட்டும் தான் நம்ம பார்க்க போறோம். அதுல ஃபர்ஸ்ட் ஒன், இன்ஃபரன்ஸ் அபவுட் எ பாப்புலேஷன் வேரியன்ஸ் அண்டர் த நல் ஹைபாதசிஸ் தட் த பாப்புலேஷன் வேரியன்ஸ் சிக்மா ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு சிக்மா ஸ்கொயர் நாட். அதாவது என்னோட பாப்புலேஷன் வேரியன்ஸ் இதுதான் அப்படின்னு நான் வந்து ஹைபாதசிஸை வந்து பிக்ஸ் பண்ணிக்கிறேன். அடுத்து சை ஸ்கொயர் கண்டுபிடிக்கிறேன். என்ன கண்டுபிடிக்கிறேன்? நான் முன்னாடியே சொன்னேன், நம்ம எடுக்கிற எல்லாமே என்னன்னா நார்மல் வேரியேட். அப்ப எக்ஸ்ஐ ஃபாலோஸ் என்ன மியூ கமா சிக்மா ஸ்கொயர். அப்ப எக்ஸ்ஐ எக்ஸ் பார் ஃபாலோஸ் என் ஆஃப் மியூ கமா சிக்மா ஸ்கொயர் பை என். சரிங்களா? அப்ப இது வந்து எதை ஃபாலோ பண்ணுது அப்படின்னா, இந்த டேர்ம் எக்ஸ்ஐ மைனஸ் எக்ஸ் பார் முன்னாடியே பார்த்தோம். என்னது? சென்ட்ரல் லிமிட் கூட பார்த்துருப்போம். எக்ஸ்ஐ மைனஸ் எக்ஸ் பார் அதோட மீன் டிவைடட் பை சிக்மா, அதோட வேல்யூ பார்த்தோம் அப்படின்னா வந்து என்னது? நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனா இருக்கும். அதை ஸ்கொயர் பண்ண என்னவா மாறும்? சை டிஸ்ட்ரிபியூஷனா மாறும். இங்க சமேஷன் வந்து என் டேர்ம்ஸ் இருக்கு. அப்ப அதோட வந்து என்ன ஆகும்னா n-1 டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடமா மாறும். அதை தான் கொடுத்துட்டாங்க. ஸோ ஜென்ரலா அதை வந்து இப்படி எழுதலாம்னா, இன் டேர்ம்ஸ் ஆஃப் இப்படி எழுதலாம்னா என் எஸ் ஸ்கொயர் சிக்மா ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். அது எப்படி எழுதணும்னா என் எஸ் ஸ்கொயர் பை சிக்மா ஸ்கொயர். அப்புறம் எப்பயும் போல என்ன பண்ணணும், இந்த டேபிள் வேல்யூட கம்பேர் பண்ணி நம்ம அக்செப்டடா ரிஜெக்டடான்னு சொல்லணும். சரிங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் என்ன கொடுத்துருக்காங்க? டு டெஸ்ட் த ஹைபாத்தசிஸ் தட் சிக்மா ஈக்குவல் டு 10. அப்ப சிக்மா ஈக்குவல் டு 10ங்கிறது தான் இங்க H0. அதை தான் டெஸ்ட் பண்ண போறோம். சரிங்களா? அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? இதுல வந்து இன்னொரு விஷயம் மிஸ் ஆயிருக்கு மேல இருக்கிறதுல, அதை சொல்லிடுறேன் நான். அதாவது இது வந்து இந்த வேல்யூ தானே, இந்த வேல்யூ வச்சு நம்ம கன்க்ளூட் பண்ண மாட்டோம். இந்த வேல்யூ வச்சு கன்க்ளூட் பண்ண மாட்டோம். என்னன்னா, இஃப் சாம்பிள் சைஸ் வந்து n greater than 30 இருந்தா ஃபிஷர்ஸ் அப்ராக்சிமேஷன் ஒன்று இருக்கு. சரிங்களா? அதை வச்சு பண்ணுவாங்க. அப்ராக்சிமேஷன் ஒன்று இருக்கு, அதை வச்சு பண்றாங்க. அது எப்படின்னா z ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 சை ஸ்கொயர். அதாவது சை ஸ்கொயர் வேல்யூ வந்து 2ஆல பெருக்கிட்டு மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2n மைனஸ் 1. சரிங்களா? இது வந்து ஃபாலோஸ் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன், ஸ்டாண்டர்ட் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் சொல்றாங்க. சரிங்களா? இது ஸ்டாண்டர்ட் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனை ஃபாலோ பண்ணணும்னு சொல்றாங்க. டெஸ்ட் டிராஃபிக்கா எடுத்துக்கிட்டு அதை வச்சு நம்ம என்ன பண்ணணும்னா அப்ளை நார்மல் டெஸ்ட். நார்மல் டெஸ்ட்னா முன்னாடி நம்ம நார்மலுக்கு என்ன டெஸ்ட் அப்ளை பண்ணுவோமோ அதே மாதிரி, நார்மலுக்கு எப்படி அந்த கண்டிப்போம் அதே மாதிரி. சரிங்களா? ஏன் நீங்க சொல்றேன் அப்படின்னா, இந்த கொஸ்டின்ல பாத்தீங்கன்னா சாம்பிளோட சைஸ் வந்து 50. அப்ப சாம்பிளோட சைஸ் வந்து பிலோ 50 இருந்தா நீங்க இந்த மெத்தட் யூஸ் பண்ணணும். சரிங்களா? ஏன்னா சை ஸ்கொயர்ல வந்து நம்ம வேரியன்ஸ்க்கே பாத்தீங்கன்னா எஃப் சை ஸ்கொயர் மட்டும் தான் பார்த்துருக்கோம். சரிங்களா? அதுலயுமே நம்ம பாக்குறது எல்லாமே ஸ்மால் சாம்பிள். ஸ்மால் சாம்பிள்னா என்னது? சாம்பிளோட சைஸ் வந்து லெஸ் தன் 30 இருக்கிறது. அப்ப சைஸ் கிரேட்டர் தன் 30 ஆனா என்ன பண்றது அப்படின்னா, அகைன் இந்த சைஸ் ஸ்கொயரே யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஃபார்மட்ல இதை வந்து இதை வந்து ஸ்டாட்டிஸ்டிக்கா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இதை ஸ்டாட்டிஸ்டிக்கா நீங்க யூஸ் பண்ணி பண்ணிக்கலான்றாங்க. இப்போ நம்ம எடுத்துக்க கொஸ்டின் பாத்தீங்கன்னா சாம்பிள் சைஸ் வந்து 50.
அப்ப இந்த மெத்தட் தான் ஃபாலோ பண்ணணும். அப்போ முதல்ல நம்ம என்ன பண்ணணும்னா சைஸ்கோரோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். அப்போ சைஸ்கோரோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். சைஸ்கோரோட ஃபார்முலா என்ன? n s ஸ்கொயர் டிவைட் பை சிக்மா நாட் ஸ்கொயர். என்னங்கிறது நம்பர் ஆஃப் சாம்பிள், எஸ் ஸ்கொயர் அவங்களே கொடுத்தாங்க, ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் கொடுத்தாங்க, இங்க வேரியன்ஸ் கேட்டாங்க. அப்போ 15 ஸ்கொயர் டிவைடட் பை சிக்மா. சிக்மா சிக்மா நாட்னாலும் சிக்மா நாளும் ஒண்ணுதான். ஏன்னா நம்ம கொஸ்டின் எடுக்கும்போது இந்த 10 தான் நம்ம சிக்மா நாட்னு எடுத்துட்டு கடைசியில் சிக்மாவோட ஈக்குவலா இருக்கு அப்படின்னு சொல்ல போறோம். புரியுதா? நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த சிக்மா நாட்டை தான் நம்ம இந்த சிக்மா நாட்டை தான் 10ன்னு எடுத்துட்டு அப்புறம் இந்த சிக்மா சிக்மா நாட் சிக்மா நாட் அப்ப சிக்மா நாட்டோட வேல்யூ எவ்வளவு 10. அப்ப 10 ஸ்கொயர் போடுங்க. சரிங்களா? அப்ப இதோட ஆன்சர் என்ன வருதுன்னு பாருங்க. அப்ப இதோட ஆன்சர் என்ன வருது அப்படின்னா 112.5. சரிங்களா? ஆன்சர் வந்து 112.5. அப்ப 112.5னா இது வந்து சைல்ட் வேல்யூ. பட் நம்ம வந்து கிரேட்டர் தென் 30 இருக்கிறதுனால நம்ம ஜெட்டோட வேல்யூ பார்க்கணும். அப்ப ஜெட்டோட வேல்யூ பார்த்தா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 இன்டூ சை ஸ்கொயர். சை ஸ்கொயர் எவ்வளவு 112.5 மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2n மைனஸ் 1 2 50 மைனஸ் 1. ஸோ இதோட ஆன்சர் சிம்பிளை பண்ண என்ன வருதுன்னா 5.05. 5.05 நார்மல்ல வந்தாலே நம்ம என்ன பண்ணிடுவோம்? ரிஜெக்ட் பண்ணிடுவோம். ஸோ அப்போ இங்கே ஹச் நாட் இஸ் ரிஜெக்டட். அப்ப ஹச் நாட் வந்து ரிஜெக்ட் ஆகுது அப்படின்னா அப்ப அது சிக்மா ஈக்குவல் டு 10 இருக்கணும்ன்ற அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. சரிங்களா? அடுத்து குட்னஸ் ஆஃப் ஃபிட். குட்னஸ் ஆஃப் ஃபிட்னா என்னன்னா ஒரு இதுக்கு நம்ம எக்ஸ்பிரிமெண்டல் வேல்யூவும் பார்க்குறோம், தியரிட்டிக்கல் வேல்யூவும் பார்க்குறோம். சரிங்களா? அதாவது நம்ம கையில வந்து இப்போ ஒரு காயின் டாஸ் இருக்கு அப்படின்னா காயின் டாஸ் பண்ணும்போது வர்றது வந்து எக்ஸ்பிரிமெண்டல். அதே இது அதை வந்து நம்ம பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன்ல போட்டு அதுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா அது வந்து தியரிட்டிக்கல். ஸோ இந்த ரெண்டு வேல்யூ மேட்ச் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறத பாக்குறது தான் இந்த குட்னஸ் ஆஃப் ஃபிட். சரிங்களா? அதுக்கு சைஸ்கர் தான் நம்ம டெஸ்ட் அடிச்சுட்டா யூஸ் பண்றோம். அதோட ஃபார்முலா எப்படி இருக்கு பாருங்க. அதோட ஃபார்முலா எப்படி இருக்கு பாருங்க. சமேஷன் i ஈக்குவல் டு 1 to n fi மைனஸ் xi ei ஹோல் ஸ்கொயர் டிவைட் பை இஐ. இதுல எஃப்ஐங்கிறது என்ன அப்படின்னா வந்து அப்சர்வ்டு. சரிங்களா? இஐன்றது எக்ஸ்பெக்டட். சரிங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க. இதோட டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் வந்து என்னவா இருக்கணும் அப்படின்னா n-1 இருக்கணும். எப்பயுமே n சாம்பிள்ஸ் இருந்தா n-1. இதோட டோட்டல் ஃப்ரீக்வன்சி ஈக்குவலா இருந்தா தான் இதை நம்ம வந்து ப்ரொசீட் பண்ணவே முடியும். இந்த கீழே இருக்கிறது என்னன்னா எப்பயும் நம்ம சொல்றது என்னது லெஸ் தென் வந்து டேபிள் வேல்யூட கம்மியா இருந்தா அக்செப்ட், டேபிள் வேல்யூட அதிகமா இருந்தா ரிஜெக்ட். அடுத்து இந்த ப்ராப்ளம் பாருங்க. இப்ப இந்த ப்ராப்ளம் பாருங்களேன், நான் முன்னாடி அடிக்கடி சொன்னேன்ல, அதாவது டேபிள் கொடுக்க மாட்டாங்க, பட் அந்த டேபிள்ல அதோட வேல்யூ கொடுத்துருவாங்க. இப்ப எக்ஸாம்பிள் வந்து சை ஸ்கொயர்ல டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் 5, 6, 7க்கு வேல்யூ கொடுத்தாங்க 5%. ஸோ இப்போ உங்களுக்கு டேபிள் தேவைப்படாது. ஆனா இப்ப இந்த கொஸ்டின்ல டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் 5 இல்ல 6 ரெண்டுமே தேவை. அதனால நம்ம பார்க்கணும் மொத்தம் எத்தனை டேட்டா இருக்கு என்னங்க. மொத்தம் எத்தனை டேட்டா இருக்கு? 1 2 3 4 5 6 டேட்டா இருக்கா? அப்ப 6 டேட்டால நமக்கு வந்து சை ஸ்கொயர் வந்து என்னது? சை ஸ்கொயர் வந்து என்னது? 6னா n-1. அப்ப n-1 எவ்வளவு? 5. அப்ப சை ஸ்கொயரோட 5. அப்ப இந்த வேல்யூ மட்டும் தான் நமக்கு சம்பளம் தேவைப்படும். மீதி இருக்க 2 வேல்யூ தேவைப்படாது. நம்ம குழப்பறதுக்காக கொடுத்ததா இருக்கும். சரிங்களா? இப்ப இதுல நம்ம எப்படி பண்றது? இப்ப நான் எவ்வளவு இருக்கு? லெஸ் தென் 30யா? அப்ப சை ஸ்கொயர் கிடைச்சா போதும். அப்படிதானே? நம்பர் ஆஃப் சம் வந்து லெஸ் தென் 30. demand of a particular to vary today. The following information was obtained. ஒன்னு டேஸ் இதுல நம்பர் ஆஃப் வந்து மண்டே எவ்வளவு, டியூஸ்டே எவ்வளவு, வெட்னஸ்டே எவ்வளவு, தர்ஸ்டே எவ்வளவு, சாட்டர்டே எவ்வளவு கொடுத்தாங்க. The hypothesis that the number of past days do not depend on the day of the week. அதாவது மண்டேயோ இல்ல டியூஸ்டே பொறுத்து அது மாறுறது இல்லை அப்படிங்கிறத நம்ம சொல்லணும். சரிங்களா? அப்ப மண்டே டியூஸ்டே பொறுத்து மாறுறது இல்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இதுக்கு வந்து தனித்தனியா கண்டுபிடிக்கணும். இதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அப்ப இவங்க கொடுத்துருக்கிறது வந்து அப்சர்வ்ட் வேல்யூ. நம்ம என்ன பண்ணணும்? தியரிட்டிக்கல் வேல்யூ கண்டுபிடிக்கணும். அடுத்து நம்ம என்ன பண்ணணும்னா ரெண்டையுமே மேட்ச் ஆகுதா இல்லையா அப்படின்னு பார்க்கணும். சரிங்களா? அதான் இங்க டு டெஸ்ட் த ஹைபோதசிஸ் that the number of paths they demanded does not depend on the week அப்படின்னா தியரிட்டிக்கல் வேல்யூ பார்க்கணும். சரிங்களா? அப்புறம் வந்து இவங்க கொடுத்த அப்சர்வ் வேல்யூ இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்க்கணும். ஸோ இதை நான் புது பேஜ்ல எடுத்து செய்வேன். எப்படி செய்யணும் பார்க்கணும். அப்ப
இதுல ஹச் நாட்ன்றது என்னன்னா the number of parts damaged do not depend on the week. சரிங்களா, ஏன்னா there is no significant difference சொல்லுவோம்ல, அதனால ஃபர்ஸ்ட் எஃப்ஐயோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்களோ அதெல்லாம் எழுதிக்கலாம். சரிங்களா, அது வந்து அப்சர்வ் 1125 1110 1120 1126 1115. சரிங்களா, அடுத்து இஐ கண்டுபிடிக்கணும். சரியா, இஐ எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்ப்போம். அப்ப இஐனா இப்ப மொத்தமா பாத்தீங்கன்னா நமக்கு இருக்குது இங்கிறது என்ன சொன்னேன், எக்ஸ்பெக்டட் வேல்யூன்னு சொன்னேன். சரிங்களா, அப்ப எக்ஸ்பெக்டட் வேல்யூனா நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ். சரிங்களா, அப்ப எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் எப்படி கண்டுபிடிப்போம், சமேஷன் எக்ஸ்ஐ பி ஆஃப் எக்ஸ்ஐன்னு சொல்லுவோம். அப்படிதானே, சமேஷன் எக்ஸ்ஐ பி ஆஃப் எக்ஸ். சரி, எக்ஸ்ஐங்கிறது டே இருக்கு, 6 டே இருக்கு. அப்ப 6 டேனா ஒவ்வொரு டேக்கும் ப்ராபபிலிட்டி எவ்வளவு, 1/6. அப்ப இது எக்ஸ்பெக்டேஷன் வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா 1124 இன்டூ 1/6, 1125 இன்டூ 1/6, 110 இன்டூ 1/6. இப்படி எல்லாத்துலயுமே என்ன பண்ணணும் நீங்க அப்படின்னா 116 சேர்க்கணும். இது எல்லாத்துலயும் 1/6 சேர்க்கணும். ஸோ இதுதான் இஐ. சரிங்களா, இதோட வேல்யூ என்ன வருது அப்படின்னா 6720. இதோட வேல்யூ என்ன வருதுன்னா 6720. சரி, இதோட வேல்யூ வந்து 6720 இல்ல 1120. 1120 இதோட வேல்யூ வந்து 1120. 1120 நியர்பை பாத்தீங்கன்னா ஆவரேஜ் தான், வேற ஒன்றும் இல்லை. அப்ப இந்த இடத்துலயும் 1120, இங்கேயும் 1120, இங்கேயும் 1120, இங்கேயும் 1120, இங்கேயும் 1120, இங்கேயும் 1120. இதோட டோட்டல் சம் வந்து 6720. இதோட டோட்டல் சம் வந்து 6720. அப்ப ரெண்டு ஒரே மாதிரி இருக்கு. இப்ப நம்ம இதை ப்ரொசீட் பண்ணலாம். அப்ப நம்ம சைஸ்கருக்கு ஃபார்முலா என்ன, சைஸ்கருக்கு ஃபார்முலா என்ன, இங்க வந்து 5. சரிங்களா, is equal to summation I equal to 1 to 6 fi minus ei the whole square divided by ei. சரிங்களா, இதுதான் நம்மளோட ஃபார்முலா. அப்ப எஃப்ஐ மைனஸ் இஐ கண்டுபிடிக்கிறீங்க, அதை ஸ்கொயர் பண்றீங்க, அது இஆல டிவைட் பண்றீங்க, அதை ஃபுல்லா ஆட் பண்றீங்க. சரிங்களா, ஸோ ஃபைனல் ஆன்சர் வருதுன்னா 0.179 வருது. இப்ப சை ஸ்கொயர்ல டேபிள் 5ல என்ன வேல்யூ வருது, டேபிள் வேல்யூ என்ன வந்துச்சு, நம்ம கொஸ்டின்ல பார்த்தோம்ல 11.07. அப்ப அக்செப்டட். சரிங்களா, அப்போ வந்து ஹச் நாட் அக்செப்டட். அப்ப ஹச் நாட் அக்செப்டட்னா நீங்க என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா, இந்த நம்பர் ஆஃப் டேமேஜ் வந்து அந்த வீக்ல இருக்க டேவை பொறுத்து வர்றது இல்லை. மண்டேனா இவ்வளவுதான் வரும், டியூஸ்டே தான் இவ்வளவுதான் வரணும்ன்றது அவசியம் கிடையாது. ஜென்ரலாவே அது அதுக்கேற்ற மாதிரி மாறுது அப்படின்றாங்க. சரியா, அடுத்தது டெஸ்ட் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் அட்ரிபியூட்ஸ். சரிங்களா, அதை வந்து எதை வச்சு நம்ம ஸ்டடி பண்ண போறோம் அப்படின்னா கண்டிஜென்சி டேபிள்னு ஒன்று இருக்கு. அந்த கண்டிஜென்சி டேபிள் வச்சு தான் நம்ம இதை ஸ்டடி பண்ண போறோம். சரியா, இதுல என்ன சொல்றாங்கன்னா 2 அட்ரிபியூட் எடுத்துக்கிறேன், ஏதாவது 2 அட்ரிபியூட், ஏதாவது 2 கேரக்டரிஸ்டிக். சரிங்களா, ஒன்னு ஏ இன்னொன்னு பி. அந்த ஏவை நான் ஆறா கிளாஸிஃபை பண்ணிக்கிறேன், A1 A2 A3. இது வந்து ப்ராப்ளம் பார்க்கும்போது உங்களுக்கு தெளிவா புரியும். அந்த ஏன்ற கேரக்டரிஸ்டிக்கை நான் வந்து ஆறு பார்ட்டா பிரிச்சுக்கிறேன், 6 கிளாஸா பிரிச்சுக்கிறேன். பிங்கிற கேரக்டரிஸ்டிக்கை நான் எஸ் பார்ட்டா பிரிச்சுக்கிறேன். Such a classification in which the attributes are divided into attribute வந்து நீங்க 2 அல்லது 2க்கு மேல பிரிச்சிட்டீங்கன்னா அதுக்கு பேர் வந்து மேனிஃபோல்டு கிளாசிபிகேஷன் பேரு. சரிங்களா, மேனிஃபோல்டு கிளாசிபிகேஷன் அப்படின்னு பேர் அதுக்கு பேரு. எப்ப 2 அல்லது 2க்கு மேல பிரிச்சிட்டோம்னா, கிளாஸஸா பிரிச்சிட்டோம்னா, the various cell frequencies can be expressed in the following table known as R crosses manifold contingency table. அதாவது இதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கீழே இருக்கிற டேபிள்ல இருக்க மாதிரி தான் சொல்லுவாங்க. எப்படின்னா ஏங்கிறது ஒரு அட்ரிபியூட், பிங்கிறது ஒரு அட்ரிபியூட். ஏ வந்து ஆர் கிளாஸஸா பிரிச்சிருக்கோம், பி வந்து எஸ் கிளாஸா பிரிச்சிருக்கோம். அப்ப இந்த அட்ரிபியூட்னா வேற ஒன்றும் இல்லை. எக்ஸாம்பிள் மெயில் ஃபீமேல் எடுத்துக்கோங்களேன். இப்போ ஏங்கிறது மெயில், பிங்கிறது ஃபீமேல், அந்த மாதிரி. சரியா, அப்புறம் எம்ப்ளாயி கொஸ்டின்ல பார்த்தா தெரியும். அது இப்போ என்னன்னா ஏ இப்போ ஒன்றும் இல்லை, ஏ ஒன்னும் பி ஒன்னும் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அது எத்தனை இடத்துல இருக்கு அப்படிங்கிற மாதிரி. அடுத்து A2வும் B1ம் எத்தனை இடத்துல இருக்கு அப்படிங்கிற மாதிரி. இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு 2 பொருள், ஒரு டீ காஃபின்னு வச்சுக்கோங்களேன். அப்ப மேல பாத்தீங்கன்னா இதுல டீ காஃபி அப்படின்ற இந்த சைடு என்ன சொல்றேன்னா, இப்ப சப்போஸ் ஒரு ஸ்வீட் யார் சாப்பிடுவா, சாப்பிட மாட்டா. அப்ப
ஸ்வீட் ஈட்டர், சரிங்களா, நான் ஸ்வீட் ஈட்டர் அப்படின்னு பார்த்துக்கோங்க. அப்ப ஸ்வீட் ஈட்டரா இருந்து கேக் சாப்பிட்றவங்க எத்தனை பேரு, ஸ்வீட் ஈட்டரா இருந்து காஃபி சாப்பிட்றவங்க எத்தனை பேரு, அப்புறம் நான் ஸ்வீட் ஈட்டரா இருந்து காஃபி டீ சாப்பிட்றவங்க எத்தனை பேரு, நான் ஸ்வீட் ஈட்டரா இருந்து காஃபி சாப்பிட்றது. ஸோ இந்த மாதிரி ஒரு டேபிள்ல போடுறதுக்கு பேர் தான் என்னன்னா கண்டிஜென்சி டேபிள். சரிங்களா. அடுத்தது இப்ப இதுல வெறுமன பிராக்கெட் போட்டு ஏஐன்னு போட்டா அது எதை மீன் பண்ணுது அப்படின்னா இஸ் த நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் பொசஸிங் த அட்ரிபியூட் ஏஐ. இப்ப எக்ஸாம்பிள் டீ சாப்பிட்றவங்க எத்தனை பேரு அப்படின்னு கேட்டா என்ன பண்ணுவீங்க, இது ரெண்டையும் கூட்டி இங்க போட்டுக்கிறீங்க. புரியுதா. அதை வந்து நான் என்ன பண்ணுவேன்னா A1 இப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவேன். இதே மாதிரி இதை வந்து என்ன பண்ணுவேன்னா A2 அப்படின்னு சொன்னேன். அப்ப இதை எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவேன், B1 ரெப்ரசென்ட் பண்ணுவேன். இதை எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவேன்னா B2 அப்படின்னு ரெப்ரசென்ட் பண்ணுவேன். சரிங்களா, ரெப்ரசென்ட் பண்ணுவேன். ஸோ அதனால அப்ப அதே மாதிரி போட்டுருக்காங்க பார்த்தீங்களா, பி எப்படி இருக்கு, இந்த நம்பர் ஆஃப் பர்சன் பொசிசிங் த அட்ரிபியூட் பிஜே. அப்ப ஏயும் பியும் சேர்த்து போட்டா என்ன அர்த்தம்னா இந்த நம்பர் ஆஃப் பர்சன் பொசிசிங் போத் அட்ரிபியூட்ஸ் ஏஐ வித் பிஜே. இதுலயும் நீங்க முக்கியமான விஷயம் என்னன்னா அதோட அடிஷன் வந்து எப்படி இருக்கணும், ஈக்குவலா இருக்கணும். ஓகேவா. சரி, இதுல ப்ராப்ளம் என்ன, the problem is to test if the two attributes A and B under the consideration are independent or not. அது இண்டிபெண்டா இருக்கா இல்லையான்றதான் நம்மளோட செக் பண்ண வேண்டியது நம்மளோட வேலை. சரிங்களா. அப்ப அண்டர் த நல் ஹைபாதசிஸ் த அட்ரிபியூட்ஸ் ஆர் இண்டிபெண்டன்ட் அப்படின்னு எடுத்துக்கணும். இந்த தியரிட்டிக்கல் செல் ஃப்ரீக்வன்சி ஆர் கால்குலேட்டட் ஃபாலோஸ். அதாவது அப்சர்வ்டு ஃப்ரீக்வன்சி வந்து கொஸ்டின் கொடுத்துருவான், தியரிட்டிக்கல் ஃப்ரீக்வன்சி வந்து நம்ம தான் கண்டுபிடிக்கிறோம். அது எப்படி கண்டுபிடிக்கிறோம் பாருங்க. ஃபர்ஸ்ட் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏஐ அப்படின்னா என்ன அர்த்தம், இது உங்களுக்கு தெரிஞ்சது தானே. என்னது, எத்தனை பர்சன்ட் ஏஐ வச்சிருக்கானோ டிவைட் பை டோட்டல். ப்ராபபிலிட்டி ஆஃப் பிஐனா என்ன அர்த்தம், எத்தனை பர்சன்ட் பிஐ வச்சிருக்கானோ டிவைட் பை டோட்டல். ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ அண்ட் பிஐனா நம்ம இண்டிபெண்டன்ட் அட்ரிபியூட்னு எடுத்திருக்கோம். அதனால நம்ம என்ன பண்ணிக்கலாம், ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ இன்டு ப்ராபபிலிட்டி ஆஃப் பிஐன்னு எழுதிக்கலாம். எழுதிட்டு ரெண்டுக்கும் தனித்தனியா ப்ராடக்ட் பண்ணி வச்சுக்கிறது. சரிங்களா. இது வந்து ப்ராபபிலிட்டி. நமக்கு தேவை என்ன அப்படின்னா, நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்ன அப்படின்னா இந்த எக்ஸ்பெக்டட் ஃப்ரீக்வன்சி தான். ஏன்னா அப்சர்வ்டு ஃப்ரீக்வன்சி வந்து நமக்கு வந்துடும், இதுல இருந்து வந்துடும், கொஸ்டின்ல இருந்து வந்துடும். நம்ம பண்ண வேண்டியது எக்ஸ்பெக்டட் ஃப்ரீக்வன்சி. அப்ப எக்ஸ்பெக்டட் நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் பொசஸிங் த அட்ரிபியூட்ஸ் ஏஐ அண்ட் பிஜே. நான் முன்னாடியே சொன்னேன், ஃப்ரீக்வன்சினா என்ன, டோட்டல் நம்பர் இன்டு த ப்ராபபிலிட்டி. ஞாபகம் இருக்கா, முன்னாடி சொல்லியிருப்பேன். ஃப்ரீக்வன்சினா என்ன, டோட்டல் நம்பர் இன்டு த ப்ராபபிலிட்டி. அதுக்காக தான் அதை நம்ம கண்டுபிடிச்சோம். சரிங்களா. அப்ப நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது இதுதான், தெளிவா புரிஞ்சுக்கோங்க. இதை கண்டுபிடிக்கணும்னா இது வேணும், இதை கண்டுபிடிக்கணும் இந்த ரெண்டு வேணும். அதனால அதை கண்டுபிடிச்சிட்டு நம்ம வரிசையா வர்றோம். சரி, அப்ப n இன்டு ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏஐ பிஜே இங்க ஆல்ரெடி இருக்கா, அதை எழுதிக்கோங்க. அப்ப ஏஐ பை என் பிஜே பை என். அப்ப இந்த என்ன அடிச்சு கொடுத்தா இது ஃபார்முலா. ஸோ அப்ப இதுதான் ஃபார்முலா. இந்த ஃபார்முலா மனப்பாடம் பண்ணிக்கணும். என்னது, ஏஐ இன்டு பிஜே டிவைட் பை என். சரிங்களா. அடுத்தது, அதாவது நல்லா கவனிங்க, டேபிள் எப்படின்னு வச்சுக்கோங்களேன். இது A1, இது A2, இது A3, இது B1, இது B2ன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப A1ஓட வேல்யூலாம் இங்க இருக்கும், B1 B2ஓட வேல்யூலாம் இங்க இருக்கும். இப்ப நீங்க A1 B1 கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த A1ஓட வேல்யூ இன்ட்டு B1ஓட வேல்யூ டிவைடட் பை டோட்டல் வேல்யூ. இதே நீங்க A2 B1 கண்டுபிடிக்கணும்னா A2ஓட வேல்யூ இன்ட்டு B1ஓட வேல்யூ டிவைட் பை டோட்டல். இப்படி பண்ணணும். உள்ள இருக்க வேல்யூ நம்ம யூஸ் பண்ணவே மாட்டோம், ஏன்னா அதை தான் கண்டுபிடிக்கிறோம், அதோட எக்ஸ்பெக்டட் வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம். சரிங்களா. சரி, இங்க சை ஸ்கொயரோட ஃபார்முலா என்ன, இதுக்கு முன்னாடி சை ஸ்கொயர் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா என்ன பார்த்தீங்க, Fi மைனஸ் EI த ஹோல் ஸ்கொயர் டிவைட் பை இன்னு பார்த்தீங்களா, அதே ஃபார்முலா தான். பட் இங்க ஐஜேன்னு வரும். ஏன் ஐஜேன்னு வருது அப்படின்னா உங்களுக்கு ரெண்டு அட்ரிபியூட்ல அதான் ஐஜேன்னு வரும். இதுல ஒரு சின்ன கரெக்ஷன், இந்த இடத்துல எக்ஸ்பெக்டட் ஃப்ரீக்வன்சி. சரிங்களா, இந்த இடத்துல எக்ஸ்பெக்டட் ஃப்ரீக்வன்சி. இது ப்ராப்ளம் பார்த்தா உங்களுக்கு புரியும். இது வந்து ஒரு முக்கியமான கொஸ்டின். கண்டிஜென்சி டேபிள்ல டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் என்னன்னா R-1 இன்டூ S-1, R-1 இன்டூ S-1 முக்கியமான கொஸ்டின். சரிங்களா. அடுத்தது இதான் இந்த டேபிள். என்னது, 2 sample polls of votes for 2 candidates A and B for a public office are taken. சரிங்களா. among the residents of the rural, the results are given in the table below. Examine whether the nature of area is related to its voting to ரெண்டு தடவை ஓட்டிங் வந்திருக்கு, ரிலேட்டட் டு இட்ஸ் ஓட்டிங் ப்ரிஃபரன்ஸ் அப்படின்றாங்க. அதாவது ரெண்டு பேருக்கு ஒரு இதுல நிக்கிறாங்க ஏபின்னு, அப்ப அவங்களுக்கு அர்பன்ல எவ்வளவு ஓட்டு வந்திருக்கு, ரூரல்ல எவ்வளவு ஓட்டு வந்திருக்கு அப்படின்னு பாக்குறாங்க. பார்த்துட்டு என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த அர்பன் ரூரல்ங்கிறது அந்த ஓட் கவுண்டிங்கை பாதிக்குமா பாதிக்காதா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்பதான் இதான் இண்டிபெண்டன்ட் அட்ரிபியூட்ஸை வந்து சாரி
அட்ரிபியூட்ஸ் இடையில இருக்கக்கூடிய இண்டிபெண்டன்சியை செக் பண்றதுக்காக கேட்கற மாதிரி இருக்கா. அப்ப இது வந்து கண்டிஜென்சி டேபிள்ல பண்ணணும் அப்படின்னு யோசிச்சுக்கோங்க. அப்ப இதெல்லாம் அப்சர்வ் ஃப்ரீக்வன்சி, அப்சர்வ்டு ஃப்ரீக்வன்சி. இதுதான் என்ன வரும்னா F11, F12, F21, F22. நமக்கு என்ன வேணும் அடுத்து E11 கண்டுபிடிக்கணுமா. E11 என்னது எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் 216 வச்சுக்கலாமா. நான் என்ன சொன்னேன், இதை கண்டுபிடிக்கணும்னா இதையும் பெருக்கணும். அப்ப 1170 into 1000 டிவைடட் பை 2000, அதாவது டோட்டல். இதையும் ப்ராடக்ட் பண்ணி டிவைட் பை இது. அதே மாதிரி இப்ப எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் 380 நீங்க கண்டுபிடிக்கணும். அப்ப என்ன பண்ணுவீங்க, அப்ப 830 into 1000 டிவைட் பை 2000. அடுத்து எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் 550 கண்டுபிடிக்கணும் என்ன பண்ணுவீங்க, அப்ப 1170 into 1000 டிவைட் பை 2000. அதாவது இங்க இருக்க வேல்யூ அடுத்து இங்க இருக்க வேல்யூ டிவைடட் பை இந்த வேல்யூ. அப்ப கடைசி 450க்கு 830 1000 பை 2000. ஸோ அப்ப 4 வேல்யூ கிடைச்சிருமா. அப்ப உங்களுக்கு என்னென்ன இருக்கு, F11 இருக்கு, F21 இருக்கு, F21 இருக்கு, F22 இருக்கு, E11 இருக்கு, E12 இருக்கு, E21 இருக்கு, E22 இருக்கு. ஸோ அந்த மேல இருக்க ஃபார்முலாவை நீங்க அப்ளை பண்ணணும், வேற ஒன்றும் கிடையாது. மேல இருக்க ஃபார்முலாவில் அப்ளை பண்ணி நீங்க அதோட வேல்யூ கண்டுபிடிச்சீங்கன்னா அதுதான் சை ஸ்கொயரோட வேல்யூ. சரிங்களா. அப்ப அந்த சை ஸ்கொயரோட வேல்யூ என்ன வருது அப்படின்னா, சை ஸ்கொயரோட வேல்யூ என்ன வருது அப்படின்னா, இது பெருசா சிம்பிளை பண்ணி கொண்டு வர மாதிரி இருக்கும். சரிங்களா. 10.0891 வருது. சரிங்களா. ரைட். அப்ப நம்ம டேபிள் வேல்யூ பார்க்கணும். அதுக்கு முதல்ல டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் தெரியணும். இங்க எத்தனை இருக்கு, ஆறுங்கிறது 2 தான், எஸ்ங்கிறது 2 தான். நம்ம டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் என்ன, R-1 இன்டூ S-1. அப்ப 2 - 1 இன்டூ 2 - 1. 2 - 1 இன்டூ 1 எவ்வளவு, 1. 2 - 1 இன்டூ 1 எவ்வளவு, 1. அப்ப டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் 1ல பார்க்கணும். அப்ப சை ஸ்கொயர்ல 1 டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம்ல, சரிங்களா, அட்டு 5% லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ்ல வேல்யூ எவ்வளவு வருது அப்படின்னு பார்க்கணும். ஸோ அதோட வேல்யூ எவ்வளவு கொடுத்துருக்காங்க அப்படின்னா 3.84, 3.841. ஆனா நமக்கு கிடைச்சது எவ்வளவு, 10 பாயிண்ட். அதனால H0 இஸ் ரிஜெக்டட். அப்ப ரிஜெக்டட்னா என்ன அர்த்தம், ரெண்டும் டிபெண்டா இருக்கு. அப்ப ரூரல் ஓட்டிங்கும் அர்பன் ஓட்டிங்கும் டிபெண்டா இருக்கு. அவங்க ஓட் வாங்குறது வந்து அவங்க ரூரல்ல இருக்காங்களா அர்பன்ல இருக்காங்களான்றத பொறுத்து மாறுது அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டாங்க. சரிங்களா. ஏன்னா நம்ம வந்து H0 எப்படி எடுப்போம்னா இண்டிபெண்டன்ட் எடுத்திருப்போம், பட் H0 ரிஜெக்ட் ஆயிட்டனால டிபெண்டன்ட் அப்படின்ற மாதிரி வந்துடும். சரிங்களா. அடுத்தது இது வந்து ஒரு முக்கியமான கொஸ்டின், இதுக்கு முன்னாடி கேட்டிருக்காங்க. இது வந்து 2x2 கண்டிஜென்சி டேபிளே கொடுத்துட்டாங்க. கொடுத்து இதுல ஒரு தடவை என்ன பண்ணிருந்தாங்கன்னா இந்த சை ஸ்கொயர் வேல்யூ வந்து கொஸ்டினா கேட்டிருந்தாங்க, டைரக்டா கேட்டிருந்தாங்க. அது எப்படி கேட்டிருந்தாங்கன்னா இந்த சை ஸ்கொயர் வேல்யூ ஃபார் த 2x2 கண்டிஜென்சி டேபிள் அப்படின்னு. இது ஏதோ கொஸ்டின்ல பார்த்த மாதிரி ஞாபகம். சரிங்களா. ஸோ அதுக்கான ஃபார்முலா இதுல இருக்க 4 ஃபார்முலா மனப்பாடம் பண்ணிக்கணும். இது ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான் இருக்கும், அதே மெத்தட்ல தான் இருக்கும். இது வந்து A1 A2 மாதிரி இருக்கும், இது வந்து B1 B2 மாதிரி இருக்கும். சரிங்களா. நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தா அதே மாதிரி தான். என்னது, A1 கண்டுபிடிக்கணும்னா A + C இன்டூ A + B டிவைட் பை n. இதை கண்டுபிடிக்கணும்னா A + C இன்டூ A + B டிவைட் பை n. அடுத்து நீங்க B கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும், B + D இன்டூ A + B டிவைட் பை n. அதை போட்டு நீங்க சை ஸ்கொயர்ல போட்டு அடுத்து என்ன பண்ணணும் ஞாபகம் இருக்கா, இதுல வந்து F11ங்கிறது A, F12ங்கிறது B, F21ங்கிறது என்னது C, F22ங்கிறது D. இதுதான் E11, இது E12, இது E21, இது வந்து E22. ஸோ அப்ப என்ன பண்ணணும்னா இது எல்லாத்தையும் கழிக்கணும். அப்ப நீ என்ன பண்ணணும், A மைனஸ் A + B இன்டூ A + B டிவைட் பை n த ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை EI. அப்படிதானே. என்ன ஃபார்முலா, Fij மைனஸ் EIJ த ஹோல் ஸ்கொயர் டிவைட் பை EIJ. அதான ஃபார்முலா. அப்ப A + B இன்டூ A + C டிவைட் பை n. ஸோ இது வந்து ஒரு டேர்ம், இது மாதிரி மொத்தம் 4 டேர்ம் வரும். 4 டேர்மையும் சேர்த்து ஆட் பண்ணாதான் கிடைக்கிறது சை ஸ்கொயர். ஸோ அதை வந்து சிம்பிளை பண்ணி வச்சிருக்காங்க, n இன்டூ AD மைனஸ் BC த ஹோல் ஸ்கொயர் டிவைட் பை A + B, A + C, P + D, C + D. சரிங்களா. எப்படி A + B, A + C, B + D, C + D. சரியா, பார்த்துக்கோங்க. A + B, A + C, B + D அல்லது திரும்ப D வச்சு பார்த்துருங்க. அதாவது ABCD இருக்கா,
ஏ பிளஸ் பி ஏ பிளஸ் டி, அடுத்து சியை வச்சு டியை வச்சு பார்த்தா பி பிளஸ் டி சி பிளஸ் டி, மொத்தம் 4. மேல வந்து ஏடி மைனஸ் பிசி ஸ்கொயர், அது நம்ம எப்பயும் பார்க்குறது இது டினாமினன்ட், இது மாதிரி ரிடம்னன்ட் மாதிரி ஏடி மைனஸ் பிசி, ஸோ அதோட ஸ்கொயர் மாதிரி இன்டூ என். என்னங்கிறது ஏ பிளஸ் பி பிளஸ் சி பிளஸ் டி, என்னங்கிறது டோட்டல் ஃப்ரீக்வன்சி ஏ பிளஸ் பி பிளஸ் சி பிளஸ் டி. சரிங்களா? அடுத்து இதை வச்சு ஒரு ப்ராப்ளம். அப்ப இது வச்சு ஒரு ப்ராப்ளம்னா என்ன கொடுத்துருக்காங்க, அவுட் ஆஃப் 80 கிராஜுவேட்ஸ், சரிங்களா, அவுட் ஆஃப் 80 கிராஜுவேட்ஸ். அப்போ முதலுக்கு வந்து நம்ம டேபிள் என்ன கொடுத்துருக்காங்க, இன் டவுன் 800 ஆர் ஃபீமேல், அவுட் ஆஃப் 1600 graduate employees 120 are females. Use chi-square to determine if any distinction is made in the appointment on the basis of sex values of x square at 5%, level of 1 degrees of freedom is 3.84 கொடுத்தாங்க. அப்ப சைல்டோட வேல்யூ அவங்களே கொடுத்தாங்க டைரக்டா. அவங்க வந்து இந்த டிஸ்டிங்ஷனை வச்சு நம்ம வந்து ஏதாவது டிசிஷன் வச்சு எடுக்கும் போது மேல் ஃபீமேல் அஃபெக்ட் பண்ணுதா, அல்லது மெயில் ஃபீமேலுங்கிறது வந்து டிஸ்டிங்ஷன் அது அஃபெக்ட் பண்ணுதா அப்படின்ற மாதிரி கொஸ்டின் கேட்டாங்க. சரிங்களா? அப்ப இதை முதல் நம்ம என்ன பண்ணோம், கொஞ்சம் வேல்யூ தான் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் அதை நம்ம வந்து என்ன பண்ணோம், ஃபுல்ஃபில் பண்ணணும். எப்படி ஃபுல்ஃபில் பண்றது? ஃபர்ஸ்ட் இது என்ன பண்ணிக்கிறேன், நான் மேல் ஃபீமேல்னு ரெண்டா பிரிச்சுக்கிறேன். மேல் ஃபீமேல். இப்ப அவுட் ஆஃப் 8000 கிராஜுவேட்ஸ் இன் அ டவுன் 800 ஆர் ஃபீமேல். சரிங்களா? 800 ஆர் ஃபீமேல்னா அப்ப டோட்டல் 800 வந்து ஃபீமேல்ஸ் இருக்காங்க. அப்ப மென் எவ்வளவு இருப்பாங்க, 7000. இது வந்து டோட்டல். அடுத்தது அவுட் ஆஃப் 1600 கிராஜுவேட்ஸ், அப்ப மொத்த கிராஜுவேட்ஸ் வந்து 1600. அப்ப கிராஜுவேட் எம்ப்ளாயி, அப்ப எம்ப்ளாயின்னு வச்சுக்கலாமா? அப்ப எம்ப்ளாயி நான் எம்ப்ளாயின்னு வச்சுக்கணும். அப்ப மொத்தம் 1600 எம்ப்ளாயின்னு சொல்லிட்டாங்க. அப்ப இங்க 1600 எம்ப்ளாயி, டோட்டல் டவுன்ல 8000. அப்ப ரிமைனிங் எவ்வளவு நான் எம்ப்ளாயி, இதை நம்ம தான் ஃபில் பண்ணணும். எப்படி இருக்கு பாருங்க கொஸ்டின். சரியா? இப்ப அடுத்து என்ன சொல்றாங்க பாருங்க, அந்த 1600ல 120 ஆர் ஃபீமேல். அப்ப இது 120 வந்து ஃபீமேல். அப்ப மெயில் எவ்வளவு, இது ரெண்டையும் கழிச்சா கிடைச்சிட போகுது 1480. அப்ப இது ரெண்டையும் கழிச்சா என்ன கிடைச்சிரும், எம்ப்ளாயியும் டோட்டலி கழிச்சா என்ன ஆயிரும், நான் எம்ப்ளாயி கிடைச்சிரும். அது 5720. அதுக்கடுத்து இந்த டோட்டலி இந்த ஃபீமேலையும் கழிச்சா என்ன கிடைக்கும், நாட் எம்ப்ளாயி ஃபீமேல், அது கிடைச்சிடும். ஸோ இப்போதான் நமக்கு டேபிளே ஃபுல்ஃபில் ஆயிருக்கு. சரிங்களா? இப்போதான் நமக்கு என்ன இருக்கு, டேபிளே ஃபுல்ஃபில் ஆயிருக்கு. இப்போ இதை வச்சு நம்ம என்ன பண்ணணும், எக்ஸ்பெக்டட் ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிச்சு நம்ம வந்து சம் செய்யணும். ஒன்றும் அப்படி செய்யலாம், அப்படி இல்லைன்னா இது 2x2 தானே, மேல இருக்க ஃபார்முலா வச்சும் செய்யணும். மேல இருக்க ஃபார்முலா என்னது, அப்ப இது ஏ, இது பி, இது சி, இது டி. அப்ப chi-square ஃபார்முலா என்ன கொடுத்துருக்காங்க, முதல் என்னன்னா ஏ பிளஸ் பி பிளஸ் சி பிளஸ் டி. அப்ப இது 4 ஆட் பண்ணா கிடைக்க போது 8000, வேற ஒன்றும் இல்லை. அப்ப 8000. அடுத்து ஏடி மைனஸ் பிசி ஸ்கொயர், அப்ப இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்க. 680 இன்டூ 1480 மைனஸ் 5720 இன்டூ 120 த ஹோல் ஸ்கொயர் டிவைட் பை இது ரெண்டே ஆட் பண்ணணும். இது ரெண்டே ஆட் பண்ண எவ்வளவு, 1600. இது ரெண்டே ஆட் பண்ணணும் எவ்வளவு, 7200. திரும்ப இது ரெண்டே ஆட் பண்ணணும், நான் சொன்ன இது ரெண்டே ஆட் பண்ணணும். அப்ப இது ரெண்டே ஆட் பண்ண எவ்வளவு வரும், 6400. அடுத்து இது ரெண்டே ஆட் பண்ணணும், இது ரெண்டே ஆட் பண்ண எவ்வளவு, 800. ஸோ அப்ப இதை வச்சு நீங்க ஈஸியா கூட சமம் முடிச்சிடலாம். அதுக்கு தான் இந்த கண்டிஷன் டேபிள் நம்ம யூஸ் பண்றோம். ஸோ இதை போட்டு சிம்பிளை பண்ணும்போது ஆன்சர் என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா 13.89 கிடைச்சிருக்கு. பட் உங்க ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க 1 degrees ஆஃப் ஃப்ரீடம். 1 தானே, ஆரோட வேல்யூ 2, ஆறுங்கிறது இங்க 2 ரோ, காலம் ரோ 2, காலமும் 2, அப்ப எஸ்ஸும் 2. அப்ப r - 1 into s - 1, that is equal to 1 into 1, that is equal to 1. So 1 degrees of freedom, 5%, chi-square value 3.84. அப்ப which is greater than 3.84 tabulated value. Therefore we can reject H0. அப்ப ரிஜெக்ட் H0 என்ன சொல்ல வர்றாங்க, அந்த மேல் ஃபீமேலோட படிப்பு இதை வச்சு நம்ம எடுக்கிறது வந்து தப்பு அப்படிங்கிறது மீன் கொடுக்குறாங்க. சரிங்களா?
ஸோ இதோட வந்து இந்த செக்ஷன் முடிஞ்சுது. ஓகேவா? தேங்க்யூ.